அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு எப்படி பேச அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முன்னாடி உள்ள காலத்தில் அரசர்கள்கிட்ட புலவர்கள் தன்னுடைய புலமைத்தன்மையை காட்டி கவி பாடுவாங்க. கவி பாடிட்டு போதுமான பரிசை அரசர்கள் கொடுப்பாங்க. அதை மகிழ்ச்சியோடு வாங்கிட்டு போவாங்க. இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி என்ன செய்தார், ஒரு புலவர் அரச சபையில் அரசரை பற்றி கவி பாடுதார். கவி பாடிட்டு அவர் எதிர்பார்த்த பரிசு பொருட்கள் வரலை. அரசர் கம்மியாக கொடுக்காரு. உடனே அவர் அப்படியே திருன்னு முடிச்சுட்டு அங்கே இங்கும் பார்த்தமேனைக்கு இருக்கார். அப்படி பார்க்கும்போது அரசியுடைய கழுத்தில் வைர மாலை மின்னுது. அதை பார்த்துட்ட உடனேக்கு அவர் என்ன பண்ணுதாரு, வெளியில் அரண்மனையில் சோத்தில் எழுதி வைக்காரு, ராணியுடைய கழுத்தில் வீணாக கழுத்து மாலை மின்னிக்கொண்டு இருக்கிறது அப்படின்ட்டு. எழுதின உடனே இதை பார்த்துட்டு ஒரு ஆள் போய் சொல்லி கொடுத்துட்டாரு ராஜாட்ட. உடனே அந்த புலவரை பிடிச்சிருந்தாங்க. என்ன பண்ணுவாங்க, தப்பாக ராணி ராஜா அரச சபையை பற்றி பேசினா அவங்கள கழுத்தை வெட்டி போட்டுருவாங்க முன்னாடி. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு, போகிற போக்கில் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுதுல, லா அப்படின்னா வீணாகி விட்டதுன்னு அர்த்தம், அப்படி எழுதியிருக்காரு. சரிங்களா? ஆனால் அவர் அந்த அழினை பாதியை அழிச்சிட்டார். அது என்னவாயிரும், ஹம்சாவாக மாறிடும். அப்போ என்னவாயிரும், ராணியுடைய கழுத்தில் கழுத்து மாலை மின்னிக்கொண்டு இருக்கிறதுன்னு மாறிடும். அப்படி தானே? அப்படி மாறினோன்னைக்கு அந்த அக்கில் கேட்காரு, ராஜா கேட்காரு, என்ன எழுதியிருக்கேன்னு. ராஜா, ராணியுடைய கழுத்தில் கழுத்து மாலை மின்னுதுன்னு தான் எழுதியிருக்கேன் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. அப்புறம் பார்த்தோன்னைக்கு செக் பண்ணி பார்த்தோன்னைக்கு அது மாதிரி தான் எழுதப்பட்டிருக்கு. சரிங்களா? அதனால் கவனம் அப்படிங்கிறது ரொம்ப தேவையாக இருக்குது. பேசணும், படிக்கணும், சபை அறிந்து பேசணும், சமயம் அறிந்து பேசணும், இடம் அறிந்து பேசணும், பேசாமல் இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, பொய் பேசலாமா அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவர் தன்னுடைய தலை பறிப்பெயருங்கிறதுக்காண்டி இந்த இடத்துல தன்னுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி பொய் சொல்லியிருக்காரு. சரிங்களா? பேச்சு திறமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.